இது ஒரு CBN தயாரிப்பு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சி. வணக்கம். ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலமா உங்களை சந்திச்சதுல ரொம்பவே சந்தோஷப்படுறோம். இந்த மாதம் முழுவதும் திருப்பு முனை அப்படிங்கிற தலைப்புல தொடர்ந்து தியானம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு தேவன் மீது நாம் வைத்திருக்கக்கூடிய உறுதியான நம்பிக்கை திருப்பு முனையை கொண்டு வரும். அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கான நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம். ஆனால் சில நேரம் ஒரு கடினமான சூழ்நிலை வரும்போது, ஒரு போராட்டங்கள், ஒரு சிக்கல் வரும்போது நம்ம அப்படியே சோர்ந்து போயிடுவோம். அப்படி இல்லாமல் உங்கள் நம்பிக்கை தேவன் மேலே இருக்குது அப்படின்னா நிச்சயமாக திருப்பு முனை உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய வாழ்க்கையை அது அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லும். ஏன் அப்படின்னா நம்முடைய தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாக இருக்காரு. நீங்கள் அவரை விட்டு எவ்வளவு தூரம் போனாலும் அவருடைய அன்பு என்னைக்குமே மாறாது. அவர் எப்போதுமே நமக்கு நன்மை செய்கிறவராகவே இருக்கிறார். நம்ம தேவன் மேலே நம்பிக்கையை வைக்கும் போது எடுக்கக்கூடிய ஒரு முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் சரி, பாதகமாக இருந்தாலும் சரி, நீங்கள் அதை குறித்து கவலைப்பட தேவையில்லை. நிச்சயமா அவை நன்மைக்கு ஏதுவாகவே அமையும். இதை பற்றி நல்லா தெரிஞ்சுக்க நவீன் அவங்கள நம்ம சந்திக்க போகிறோம். அவங்களுடைய சாட்சியை தான் பார்க்க போகிறோம். இவங்களுக்கு நல்ல குடும்பம், வேலை எல்லாமே இருந்திருக்கு. இவங்க தேவன் மேலே நம்பிக்கையாக இருந்திருக்காங்க. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இவங்க ஊழியத்திற்கு வந்தபோது இவங்க குடும்பம் நிறைய சிரமங்களை சந்திச்சிருக்கு. ஆனால் அதுக்கப்புறம் எப்படி இவங்க ஒரு புதிய திருப்பு முனையை பெற்றுக்கொண்டாங்க, வாழ்க்கையில் வெற்றி அடைந்தாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. வாங்க பார்க்கலாம். டெல்லியில் வசிப்பவரான நவீன்குமார் தன்னுடைய வேலையோடு கூட தேவனுடைய ஊழியத்தையும் செய்து கொண்டிருக்கிறார். வாழ்க்கை ரொம்ப நல்லா போய்கிட்டு இருந்துச்சு. எனக்கு என்னோட கர்த்தராகிய தேவன் மேலே முழு நம்பிக்கை இருந்துச்சு. ஆனால் முழு நேர ஊழியத்துக்கு என்னை நான் முழுசாக அர்ப்பணிக்கணுங்கிற எண்ணம் எனக்கு நிறைய நேரம் வந்துக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் நான் பயத்தோடு இருந்தேன், கவலைப்பட ஆரம்பித்தேன். ஏன்னா என்னோட முழு குடும்பத்திலையும் சம்பாதிக்கிற ஒரே ஒரு நபர் நான் மட்டும்தான் இருந்தேன். இதை நான் ரொம்ப யோசிச்சுக்கிட்டு இருந்ததுனால என்னால் அதுக்கு அடுத்த நிலைக்கு என்னால் போக முடியல. இதே மன போராட்டத்தில் அவருக்கு 8 வருடங்கள் கடந்து போகின்ற இந்த நேரத்தில் அவருக்கு திருமணமும் கூட முடிந்து விட்டது. தேவன் அவருக்கு ஒரு குழந்தை தந்து அவருடைய குடும்பத்தையும் கூட ஆசீர்வதித்தார். ஆனால் ஒரு நாள் நான் பைபிள் வாசிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்படி வாசிச்சுக்கிட்டு இருந்தப்போ மத்தேயு 6:33 தேவன் தன்னோட வசனம் மூலமா என்கிட்ட பேசினாரு. முதலாவதா தேவனுடைய ராஜ்யத்தையும் அவனுடைய நீதியையும் தேடுது, அப்பொழுது இவைகளெல்லாம் உனக்கு நான் கொடுப்பேன்னு ஆண்டவர் என்கிட்ட சொன்னாரு. அப்போ இந்த வசனம் மூலமா எனக்கு தைரியம் கிடைச்சது, எனக்கு பலம் கிடைச்சது. அதுக்கு பிறகு முழு நேர ஊழியத்துக்கு நான் என்னை அர்ப்பணிப்பேன், என்னோட ஆண்டவருக்கு மட்டுமே ஊழியம் செய்வேன்னு முடிவு செஞ்சேன். ஏன்னா ஆண்டவர் என்னோட எல்லா தேவைகளையும் எல்லா நேரத்திலையும் பூர்த்தி செய்வாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு, விசுவாசம் எனக்கு இருந்துச்சு. அதுக்கு பிறகு என்னோட வேலையை நான் ராஜினாமா செஞ்சுட்டு முழு நேர ஊழியத்துக்கு நான் என்னை அர்ப்பணிச்சேன். பிறகு இங்கிருந்துதான் அவருடைய வாழ்க்கையில் ஒரு புயல் ஆரம்பித்தது. ஏனென்றால் சில நேரங்களில் வாழ்க்கையில் ஊழியத்தின் காரணமாக ஆவிக்குரிய சோதனைகளை கடந்து போக வேண்டியது இருந்தது. கொஞ்ச நாள் நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு. ஆனா அதுக்கு பிறகு முதல்ல பணப்பிரச்சனை எங்களுக்கு முன்னாடி வந்து நின்னுச்சு. பணப்பிரச்சனை இருந்ததுனால முழு குடும்பமும் கஷ்டப்பட்டுச்சு. அப்ப சர்ச்சுக்கு வர்றவங்க வீட்டுக்கு போறது கூட நடந்து போக வேண்டியதாச்சு. ஏன்னா பெட்ரோல் இல்லாததுனால என்னோட பைக்கும் கூட நின்று போச்சு. பிறகு இதே மாதிரி ரொம்ப நாட்கள் இப்படித்தான் போய்கிட்டு இருந்துச்சு. நிறைய தடவை அந்த மாதிரி நடந்திருக்கு. சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கூட வீட்டில் இருக்காது. வீட்டோட சூழ்நிலையை பார்த்துட்டு என் மனைவி ரொம்ப ஏங்கி ஏங்கி அழுவாங்க. நாம் எப்படிப்பட்ட நாட்கள்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்கு, எத்தனை நாள் வரைக்கும் இப்படியே போகும்னு சொல்லுவாங்க. ஆனால் என்னோட மனைவியை நான் தைரியப்படுத்துவேன். தேவன் நம்மளை தன்னோட ஊழியத்துக்காக தெரிஞ்சிட்டு இருக்காரு, மேலும் அவர் தான் நம்மளோட வலியையும் வேதனையும் நீக்குவாரு, சோர்ந்து போகாத, நம்பிக்கை வை, ஆண்டவர் ஒருபோதும் நம்மளை கைவிட மாட்டார் அப்படின்னு சொல்லுவேன். அவர் தான் நமக்கு உதவி செய்வார்னு சொல்லுவேன். வீட்டில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கிறப்ப பல தடவை 30 நாட்கள்ல இருந்து 40 நாட்கள் வரைக்கும் உபவாசம் செய்ய போயிடுவேன். என்னோட மனைவிக்கும் என்னோட குழந்தைக்கும் சாப்பாடு கிடைக்க தினமும் நான் ஒரே ஒரு தடவை தான் சாப்பிடுவேன். அதோட என்னோட அப்பா ரொம்ப வயசானவராக இருந்தாங்க. அவங்களால நிறைய வேலையும் செய்ய முடியல. அதனால குடும்பத்தோட தேவைகளை சரியா பூர்த்தி செய்யவும் முடியல. முதல்ல முழு குடும்பமும் என்னை சார்ந்திருந்தாங்க. ஆனா இப்ப நான் என் குடும்பத்தை சார்ந்திருந்தேன். காலங்கள் எல்லாம் மாறின. இப்பொழுது நவீன் முற்றிலுமாக ஆவிக்குரிய வாழ்க்கையில் வலுவடைந்து விட்டார். இந்த நேரத்துல நிறைய ஃபோன் வரும்.
நான் மக்களுக்காக ஜெபம் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஒரு நாள் ஒரு சகோதரர், பாஸ்டர் உங்களை ஜூம்ல சந்திக்க விரும்புகிறோம், நீங்கள் ஜூம் மீட்டிங் தொடங்குங்கன்னு சொன்னாங்க. அப்போ அதுக்கு பிறகு நான் ஜூம் மீட்டிங் தொடங்கினேன். அப்போ ஜூம் மூலமாக தேவன் என்னை பயன்படுத்த ஆரம்பிச்சாரு. மேலும் இந்தியாவில் பல மாநிலங்கள்ல இருந்து மக்கள் அதில் கலந்துக்க ஆரம்பிச்சாங்க. அப்போ தேவன் தொடர்ந்து ஜனங்களை ஆசீர்வதிச்சாரு. பிறகு அந்த நேரத்தில் நிறைய பேர் தங்களோட காணிக்கைகளை எனக்கு தர ஆரம்பிச்சாங்க. அது மூலமா என் குடும்பத்தோட, என் குழந்தையோட தேவைகள் பூர்த்தியாக தொடங்குச்சு. பொருளாதார சூழ்நிலையில கொஞ்சம் கொஞ்சமா அது சரியாகுச்சு. நான் கடந்து போய்கிட்டு இருந்த அந்த வேதனையில இருந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன அதுல இருந்து வெளியில கொண்டு வந்தாரு. அந்த பணப்பிரச்சனைய, கஷ்டத்தை ஆண்டவர் முற்றிலும் ஒன்றும் இல்லாம ஆக்கிட்டாரு. நவீனுடைய ஒரு நம்பிக்கை அவருடைய வாழ்க்கையை மாற்றிவிட்டது. உங்க வாழ்க்கையில புதுசா ஒன்று நடக்க போறப்போ வாழ்க்கையில கண்டிப்பா சோதனைகள் வரத்தான் செய்யும். பைபிள்ல இருக்கிற நபர்களோட வாழ்க்கை சொல்லுது, யோபுவோட வாழ்க்கையிலையும் கூட சோதனைகள் வந்துச்சு. அப்ப கர்த்தர் அவனையும் கூட அந்த சோதனையில இருந்து வெளியில கொண்டு வந்தாரு. அதே மாதிரி தான் என்னையும் கூட ஆண்டவர் அந்த சோதனையில இருந்து வெளியில கொண்டு வந்தாரு. அதோட தேவன் என்னோட விசுவாசத்தையும் வலுப்படுத்தினாரு. என்னோட ஆவிக்குரிய வாழ்க்கையும் புதுப்பிச்சாரு. இன்னைக்கு நானும் என்னோட முழு குடும்பமும் ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடந்தேறுகிறதுன்னு பைபிள் வசனம் சொல்லுது. இந்த விஷயங்களுக்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்றேன். நன்றி நவீன், உங்களுடைய சாட்சிக்காக மிக்க நன்றி. வாழ்க்கையில ஏற்ற இறக்கங்கள் வரதான் செய்யும். ஆனா தேவன் மீது நம்ம நம்பிக்கையை வைக்கும்போது தேவன் நமக்கு நன்மையை தருகிறார் அப்படிங்கிறத உங்களுடைய சாட்சியின் மூலமா எங்களால பார்க்க முடியுது. தேவன் உங்களை மேன்மேலும் ஆசீர்வதிப்பாராக. தேவன் நம்முடைய கண்மலை, அங்க நம்ம என்னைக்கும் தடுமாறவே மாட்டோம். இப்படிதான் ஒரு ஆஃபீஸில் 2 பேர் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த 2 பேரும் நல்லா வேலை பார்க்குறவங்க. அவங்க பாஸ்க்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும், இவங்க கொடுக்குற வேலையெல்லாம் நல்லா பர்ஃபெக்டாக முடிக்கிறாங்க அப்படின்னு ரொம்பவே அவங்கள நினச்சி பெருமைப்பட்டுக்கிட்டு இருந்தார். ஒரு குறிப்பிட்ட காலம் வரும்போது இந்த 2 நண்பர்கள் இருந்தாங்க இல்லையா, அதில் ஒருத்தர் ஏன் எனக்கு வேலையை இப்படி கொடுக்குறாங்க, இதை இப்படி கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு அவர் நினைக்க ஆரம்பிக்காரு. ஆனாலும் அவர் வெளியில் சொல்லலை, அவங்க பாஸ் கொடுக்குற வேலையை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கார். ஆனால் இன்னொரு நண்பர் என்ன பண்ணுறாரு, அவருடைய மனசை ரொம்ப வெறுமையாக வச்சுருக்காரு. நமக்கு என்ன வேலை கொடுக்குறாங்களோ நம்ம செய்வோம் அப்படின்னு தொடர்ந்து செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. கொஞ்ச நாள் ஆக ஆக இவங்க 2 பேருடைய அவுட்புட்டில் வித்தியாசம் தெரிய ஆரம்பிக்குது. விஷயம் என்ன அப்படின்னா, தன்னோட மனசை வெறுமையாக வச்சுருந்த அந்த நண்பர் அந்த கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி தன்னுடைய மனசை அவர் மாற்றிக்கிட்டாரு. ஆனால் கருத்து வேறுபாடுடைய இந்த நண்பர் என்ன பண்ணியிருக்காரு, அவருக்கு பிடிக்கல தான், ஆனாலும் அதை செய்கிறாரு. முழு மனசோட அவர் அதை செய்யலை. இப்படி தான் வேலை போய்கிட்டு இருந்திருக்கு. இதே மாதிரி ஒரு எண்ணம் தேவனை பற்றி எனக்கும் உங்களுக்கும் கூட இருக்கலாம். நீங்கள் தேவன் சொல்கிறத கேட்குறீங்க, ஆனால் அது உங்கள் முழு மனசோட செய்யாமல் தேவன் சொல்கிறாரே அதுக்காக கூட நீங்கள் அதை செய்யலாம். இன்னும் ஒரு சிலர் இருக்கலாம், அவங்க தேவன் என்ன நினைக்கிறாங்களோ அதே மாதிரி இவங்களுடைய எண்ணமும் அதே மாதிரி இருக்கலாம், அதனால் அந்த செயலை செஞ்சுருக்கலாம். இதை பற்றி பைபிள் வசனம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 37ஆம் சங்கீதம் 3-4 வசனங்கள். கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள், கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். ஒருவேளை இன்னைக்கு நம்முடைய மனசு வழி மாறி போயிருக்கலாம். நீங்கள் தேவனுக்குள்ள நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம், அவரிடத்துல ஒரு உத்வேகம் பெறாமல் நீங்கள் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த வசனம் நமக்கு சொல்லுது, கர்த்தரை நம்பி நன்மை செய் அப்படிங்கிற அந்த வார்த்தையை நம்ம பின்பற்றணும். அவரை நம்பி நீங்கள் நன்மை செய்ய ஆரம்பிக்கணும். அவருடைய வழிகளை உங்களுக்கு புரியலனா கூட தேவன் நம்முடைய நன்மைக்காக தான் இதை செய்கிறாரு, அந்த புரிதல் உங்களுக்குள்ள இருக்கணும். ஒருவேளை உங்கள் வீட்டிலையோ வெளியில் வேலை பார்க்கின்ற இடத்துலையோ உங்களுக்கு ஒரு தடைகள் வருது அப்படின்னா அதற்கு இது கூட ஒரு காரணமாக இருக்கலாம். அதனால் மனசால் நீங்கள் தேவன் சொல்கிறத கேட்கணும். அது ரொம்ப கஷ்டமாக இருந்தால் கூட நீங்கள் தேவன் மேலே நம்பிக்கையை விடவே கூடாது, நிலைச்சிருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களால் அந்த திருப்பு முனையை பெற முடியும். ஒருவேளை அது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் தொடர்ந்து ஜெபிக்கும் போது நீங்கள் தேவனுக்குள்ளே உங்களால் நிலைச்சிருக்க முடியும். உங்களுக்கு ஜெப உதவி தேவை அப்படின்னா நீங்கள் எங்களுக்கு தயங்காமல் கால் பண்ணலாம். எங்களுடைய நம்பர் 9910401010. உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் தயாராக காத்துக்கிட்டு இருக்கோம். நம்முடைய நிகழ்ச்சியில் இப்போது வருவது சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு ஏதேனும் சந்தேகம் பகுதியை பார்க்க இருக்கிறோம். இடைவேளைக்கு பிறகு நண்பர்களே, பொருளாதார நெருக்கடி இல்ல உறவுகள்ல பிரிவுனால மன அழுத்தத்துல இருக்கீங்களா? பேரண்ட்ஸ்,
நீங்க உங்க குழந்தைங்களோட படிப்பு நினைச்சு கவலைப்படுறீங்களா? எதிர்காலம் பத்தி யோசிக்கிறீங்களா? உடல் ஆரோக்கியத்தை பத்தி யோசிக்கிறீங்களா? மார்ச் மாசம் இந்த எல்லா பிரச்சனைகளுக்காகவும் நாம ஜெபம் பண்ண போறோம். ஒரு திருப்பு முனைய பெறறதுக்காக மார்ச் மாதம் 8 மற்றும் 18ஆம் தேதி CBN இந்தியா யூடியூப் சேனல்ல மதியம் 3 மணிக்கு லைவ்ல வர ஜெபத்துல நீங்க கலந்துக்கோங்க. லைவ் பிரேயர்ல சந்திக்கலாம். வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. தேவன் மீது நாம் வைக்கின்ற உறுதியான நம்பிக்கை நமக்கு திருப்பு முனையை கொண்டு வரும். அதை தான் பார்த்துட்ருக்கோம். நமக்கு போராட்டங்கள், சவால்கள் எது வந்தாலும் சரி, நீங்கள் அவர் மேலே நம்பிக்கையாக இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களை முன்னேற்ற பாதையில் அது வழிநடத்தும். அதுவும் குறிப்பாக உங்களுடைய விருப்பத்தை மட்டுமே நிறைவேற்றுறது திருப்பு முனை கிடையாது. அவருடைய நோக்கத்தை நமக்கு நிறைவேற்றி தருகிறார். நீங்கள் வைக்கின்ற ஒவ்வொரு அடியையும் தேவனுடைய நோக்கத்திற்காக வைக்க வேண்டும். அப்போதான் அந்த வெற்றியை உங்களால் பெற முடியும். நம்முடைய நிகழ்ச்சியில் இப்போது ஏதேனும் சந்தேகம் பகுதியை பார்க்க இருக்கிறோம். உங்களுடைய ஆவிக்குரிய மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் தரக்கூடிய பகுதி தான் ஏதேனும் சந்தேகம் பகுதி. வந்திருக்கக்கூடிய முதல் கேள்வியை பார்க்கலாம். தேவன் மேல் விசுவாசம் வைப்பதற்கும் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கும் ஜெபம் எவ்வளவு முக்கியம்? இப்போ நம்ம பேசுறதுக்கு ஃபோன் ரொம்பவே அவசியம். அதே மாதிரி நம்ம தேவன்கிட்ட பேசுவதற்கு ஜெபம் ரொம்பவே அவசியம். ஒருவேளை நம்ம ஃபோன் உடைஞ்சு போயிட்டுன்னா அதை ரிப்பேர் பார்க்குறதுக்கு உள்ளவங்ககிட்ட நம்ம போய் சரி பண்ணி வாங்குவோம். அதே மாதிரி நம்ம ஜெப வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா நம்ம பரிசுத்த ஆவியானவர்கிட்ட போகணும். ஏன் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வல்லமையை தருகிறார், ஆறுதலை தருகிறார், பலனை தருகிறார். பைபிள் வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? ரோமர் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். இப்போ நம்ம பார்த்த வசனத்துல பார்க்குறோம், பரிசுத்த ஆவியானவர் நமக்காக வேண்டுதல் செய்கிறார், ஜெபம் செய்கிறார். நம்ம ஜெபத்துல என்ன கேட்க போறோம் அப்படிங்கிறதையே அவர் நமக்கு தெரியப்படுத்துகிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். இது உண்மையிலேயே ரொம்பவே சந்தோஷப்பட வேண்டிய விஷயம்தான். ஜெபம் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னா, நீங்க தேவன்கிட்ட பேசுறீங்க, தேவன் நம்மக்கிட்ட பேசுறாரு, அதுதான் ஜெபம். அதில் நம்ம நிலைச்சி இருந்தால் மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம வெற்றி பெற முடியும். அதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு துணை செய்கிறார். இதை தான் பார்க்குறோம். உங்கள் கேள்விக்கான பதில் கிடைச்சிருக்கோம் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். ஒருவேளை இந்த நிகழ்ச்சி பார்த்துட்ருக்க உங்ககிட்டையும் இதே மாதிரி ஏதாவது ஒரு சந்தேகம் இருக்குது அப்படின்னா நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். அதற்கு நீங்கள் எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பலாம். எங்களுடைய நம்பர் 9910401010. அப்படி இல்லை அப்படின்னா CBN இந்தியா யூடியூப் சேனலில் இன்றைய எபிசோடின் கமெண்ட் செஷனில் நீங்கள் பதிவு பண்ணலாம். நம்முடைய நிகழ்ச்சியில் இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு நம்ம எல்லாம் சேர்ந்து ஜெபிக்க இருக்கிறோம். இடைவேளைக்கு பிறகு ஒரு புதிய வாழ்க்கை பார்வையாளர்கள், இன்னைக்கே நீங்க ஒரு புதிய வாழ்க்கை குடும்பத்துல இணையறதுக்காக உங்களை வரவேற்கிறோம். நீங்க ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சியை டிவி மற்றும் டிஜிட்டல் தளம் மூலமா ஒவ்வொருத்தர் வீட்டுக்கும் கொண்டு போங்க. அப்படி நீங்க செய்யறதுக்காக ஒவ்வொரு மாசமும் நீங்க 50 ரூபாய் பங்களிப்பா தரலாம். உங்களோட பங்களிப்பை எங்களுக்கு தர்றதுக்கு நீங்க திரையில தெரிகிற QR கோடை ஸ்கேன் செஞ்சு இன்னைக்கே ஒரு புதிய வாழ்க்கை குடும்பத்துல நீங்களும் இணையுங்க. வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. நம்ம தேவன் மீது உறுதியான நம்பிக்கையை வைக்கும்போது தேவன் நமக்கு திருப்பு முனையை தருகிறார். அதை தான் பார்த்துட்ருக்கோம். தேவன் எப்போவுமே நமக்கு உதவி செய்கிறவராகவே இருக்கிறார். பைபிளில் கூட நம்ம ஒரு வசனம் பார்க்குறோம், கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாக இரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் அப்படிங்கிற வசனத்தை நம்ம பார்க்குறோம். அதனால் உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு போராட்டம், ஒரு கடினமான நேரம் வரும்போது நீங்கள் சோர்ந்து போகாமல் அவர் மேலே உறுதியான நம்பிக்கை வைக்க வேண்டும். இப்போ நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். நீங்கள் என் கூட சேர்ந்து ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்திற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. நீங்கள் எங்களுக்காக ஜெபம் பண்ண பரிசுத்த ஆவியானவரை தந்திருக்கீங்க, அதற்காக நன்றி அப்பா. அப்பா, இன்னைக்கும் கூட நாங்கள் உறுதியான நம்பிக்கை வைக்கிறது மூலமாக திருப்பு முனையை பெற முடியும் அப்படின்னு பார்க்குறோம் கர்த்தாவே.
எங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அழைத்த நோக்கத்திற்காக ஆனாலும் எங்களுடைய பிரச்சனைகள் போராட்டங்களில் நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எங்கள் நம்பிக்கை நாங்கள் இழந்து போகாதபடிக்கு உமது கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். நீங்கள் எங்களுக்காக வைத்திருக்கக்கூடிய அந்த பாதையை விட்டு, நோக்கத்தை விட்டு, அந்த அழைப்பை விட்டு நாங்கள் விலகி போயிருந்தோமாப்பா. நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. அப்பா, இப்போ இந்த நேரத்தில் ஜெபித்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்காக உம்முடைய சமூகத்தில் வருகிறோம் அப்பா. அவங்க மனசில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள், பயங்கள், தடுமாற்றங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போடுங்கப்பா. உங்கள் மேலே உறுதியான நம்பிக்கை வைக்க நீங்கள் உதவி செய்யுங்க. அவங்க விசுவாசத்தை வலுப்படுத்துங்க கர்த்தாவே. அவங்களுக்கு தைரியத்தை தாங்கப்பா. அப்பா, அவங்களுடைய ஜெப வாழ்க்கையை நீங்கள் சரி பண்ணுங்க கர்த்தாவே. அப்பா, நீங்கள் அழைத்த நோக்கத்தில் நாங்கள் இன்னும் தொடர்ந்து முன்னேறி போக நீங்கள் எங்களுக்கு கிருபை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஆமேன், ஆமேன். நாம் வல்லமையான தேவனிடத்தில் ஜெபித்திருக்கிறோம். நிச்சயமாகவே அவர் நமக்கு திருப்பு முனையை தருகிறார். ஏன் அப்படின்னா ஜெபத்திற்கு வல்லமை இருக்கு. இன்னைக்கு மதியம் 3 மணிக்கு சிபிஎன் இந்தியா யூடியூப் சேனல்ல லைவா பிரேயர் பண்ண போறாங்க. அதனால உங்களுடைய ஜெப தேவைகள், ஜெப குறிப்புகள் இருந்தா நீங்க தாராளமாக தெரிவிக்கலாம். நீங்களும் லைவா இணைந்து ஜெபிக்கலாம். இன்றைக்கான பைபிள் வசனம் என்ன அப்படிங்கறத இப்போது பார்க்கலாம். என் மாம்சமும் என் இருதயமும் மாண்டு போகிறது. தேவன் என்றென்றைக்கும் என் இருதயத்தின் கன்மலையும் என் பங்குமாயிருக்கிறார். சங்கீதம் 73:26. நானுமே ரொம்ப பலவீனமானவதா, ஆனா தேவனுடைய கிருபை நிரந்தரமானது. அது நம்மை பாதுகாப்பாக வழி நடத்துகிறது. அதை தான் இந்த வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. இப்போ நம்ம ரெவரண்ட் ஜெரால்ட் அவங்கள சந்திக்க போறோம். அவங்களுடைய வாழ்க்கையை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். தேவன் மீது இவங்களுக்கு இருந்த அந்த உறுதியான நம்பிக்கையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு அவங்க நிறைய பேருக்கு ஆசீர்வாதமா இருக்காங்க. அதை பத்தி நம்ம கூட அவங்க சொல்றாங்க. வாங்க பார்க்கலாம். நான் 10ஆம் கிளாஸ் படிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ வரைக்கும் நான் ரொம்ப நல்ல பையனாக தான் இருந்தேன். ஆனால் 10th பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் நான் வீட்டை விட்டு வெளியே போனேன். அப்போ வீட்டை விட்டு நான் வெளியே போனதுக்கு அப்புறம் மோசமான நண்பர்களோட நட்பு வச்சுக்கிட்டேன். அப்போ என்னுடைய வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமா கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையாகுச்சு. ஒரு நாள் என்னை விட ஒரு பெரிய அண்ணன் ரொம்ப அதிகமா மது குடிச்சிட்டு வந்தாரு. உங்க அண்ணனை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிருக்காங்கன்னு என்னை கூப்பிட ஒரு சின்ன பையன் வந்தான். அப்ப நான் பார்த்த காட்சியை இன்னைக்கு கூட என்னால விவரிக்கவே முடியாது. அவருடைய உடல் ஸ்ட்ரக்சர்ல கடத்தப்பட்டு இருந்துச்சு. ரொம்ப மது குடிச்சதுனால அவர் இறந்துட்டாரு. அப்புறம் அந்த நாள்ல இருந்து என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் எப்படி செயல்பட்டாருன்னு எனக்கு தெரியாது. ஒரு நாள் சும்மா ஜெப கூட்டத்துல இருந்தப்ப ஆண்டவர் தன்னோட வசனம் மூலமா என்கிட்ட பேசினாரு. எபேசியர் 5வது அதிகாரம் அதோட 18வது வசனம், துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறையுங்கள்னு அங்க எழுதியிருந்தது. அந்த வசனம் மூலமா ஆண்டவர் என் கூட பேசினாரு. அப்ப இந்த வசனம் மூலமா என்னுடைய முழு வாழ்க்கையும் ஆண்டவருக்கு நான் ஒப்பு கொடுத்துட்டேன். கொஞ்சம் கொஞ்சமா ஆண்டவருக்குள்ள நான் வளரவே ஆரம்பிச்சேன். என்னுடைய மாற்றமும் நல்லா தெரிஞ்சுது. நிறைய வசனங்கள் வாசிச்சு முழு பைபிளையும் வாசிச்சேன். 10ஆவதுக்கு அப்புறம் என்னுடைய படிப்பை நான் விட்டுட்டேன். ஆனா ஆண்டவருக்குள்ள நான் வந்தப்ப நான் சுவிசேஷ முகாமுக்கு போனேன். அதுக்கப்புறம் நான் மறுபடியும் படிக்க ஆரம்பிச்சேன். 12வது எக்ஸாம் எழுதினேன். அதுக்கப்புறம் பட்ட படிப்பை கூட படித்தேன். இந்த நேரத்துல ஆண்டவர் தன்னுடைய ஊழியத்துக்காக எனக்கு அழைப்பு தந்தார். ஆண்டவர் இன்னொரு வசனம் மூலமா தன்னுடைய ஊழிய அழைப்பை எனக்கு தெரியப்படுத்தினாரு. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் அதோட 5வது வசனம், இந்த 12 இயேசு அனுப்புகையில் அவர்களுக்கு கட்டளையிட்டு சொன்னது என்னவென்றால், நீங்கள் புறஜாதியார் நாட்டுக்கு போகாமலும் சமாரியர் பட்டணங்களில் பிரவேசியாமலும் காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு போங்கள் அப்படின்னு இருந்தது. அப்புறம் 96ல பைபிள் காலேஜில் நான் தியாலஜி படிக்க போனேன். பைபிள் காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் குஜராத் டயோசிஸ்ல இருக்கிற CNI சர்ச்சில் என்னை நியமிச்சாங்க. அங்க நான் ஊழியத்தை தொடங்கினேன். அதுக்கப்புறம் நான் டிரான்ஸ்ஃபர்ல நிறைய சர்ச்சுகளுக்கு போயிருக்கேன். கடைசியா சபர்மதியில இருக்கிற இந்த சர்ச்சில் 2 வருஷமா ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் 2016ல UBSல BDB படிச்சு முடிச்சேன்.
அதுக்கப்புறம் நான் மறுபடியும் ஊழியத்துல இணைஞ்சு இன்னைக்கு நான் தொடர்ந்து ஆண்டவரோட ஊழியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். பாஸ்டரோட ஊழியம் எப்பவுமே ரொம்ப ஸ்டைலா இருக்காது. நிறைய விமர்சனங்கள்லாம் இருக்க செய்யும், ஆனா நிறைய பிரச்சனைகளும் வரும். இதை எல்லாத்தையுமே ஆண்டவர் எனக்கு உதவி பண்ணி நல்லபடியா என்னை ஊழியம் செய்ய வச்சாரு. இப்ப நான் ரொம்ப மன நிறைவோட ஆண்டவன் ஊழியத்துல இணைஞ்சு உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். என்னுடைய அனுபவத்துல சொல்றேன், உங்க எல்லாரையுமே தேவன் ஆசீர்வதிப்பார். நன்றி ரெவரண்ட் ஜெரால்ட். உங்களுக்காகவும் சபர்மதியில் இருக்கக்கூடிய உங்க சிஎன்ஏ சர்ச்சுக்காகவும் நாங்கள் தேவனுக்கு நன்றி சொல்கிறோம். தேவன் உங்களை மேன்மேலும் ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய நிகழ்ச்சியில் இப்போது வருவது ஒரு ஆராதனை பாடல். இந்த பாடலை பாடிய குழுவினருக்கு எங்களுடைய நன்றி. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்றைக்கான நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறோம். நான் வேறொரு எபிசோட்ல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. God bless you.